ஹே கைஸ், ஹாலிவுட்டில் எத்தனையோ பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் இருக்கலாம். ஆனால் பைரேட்ஸ் ஆஃப் கரீபியனில் நடித்த இவங்களை யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கெய்ரா நைட்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். கெய்ரா நைட்லின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அவங்களோட காந்த கண்ணும் யதார்த்தமான அழகும் தான். பிளாஸ்டிக் சர்ஜரி, ஓவர் மேக்கப் எதையும் நம்பாமல் தன்னோட நேச்சுரல் லுக்கை வச்சு உலகையே மயக்கினவங்க தான் இவங்க. இவங்க நடித்த பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் படத்துக்காக ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்ட சின்ன வயசு நடிகைகளில் இவங்களும் ஒருத்தங்க. வெறும் நடிப்பு மட்டும் இல்லை, இவங்களோட ஃபேஷன் சென்ஸும் ரெட் கார்பெட்டில் இவங்க நடந்து வர ஸ்டைலும் தனியாக தெரியும். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும், இவ்வளோ அழகாக இருந்தாலும், நிஜ வாழ்க்கையில் ரொம்பவே சிம்பிளாக ஓப்பனாக பேசுகிறது தான் கீராவோட ஸ்பெஷாலிட்டி. ஃபோட்டோஷாப் பண்ணி உடம்ப அழகாக காட்டாதீங்கன்னு வெளிப்படையாக சொன்னவங்க தான் இவங்க. இவங்களோட கல்யாணத்துக்கு கூட கோடி கோடியாக பணம் இருந்தும் அதை செலவு பண்ணாமல் ஏற்கனவே இருந்த பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் கல்யாணமே பண்ணாங்க. காசு பணத்தை விட குடும்பமும் அமைதியும் தான் முக்கியம்னு யதார்த்தமான குணத்தில் வாழ்கிறதுனால தான் இவங்களுக்கு இன்னமும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. டைம் சேஞ்ச் ஆனாலும், புது புது ஆக்ட்ரஸ் வந்தாலும், எப்போவுமே கெய்ரா நைட்லியோட அந்த க்யூட்டான சிரிப்பும் அந்த யதார்த்தமான லுக்கும் எவர்கிரீன் தான். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இவங்க ஆல் டைம் ஃபேவரட் க்ரஷ்னே சொல்லலாம். உங்களுக்கு கெய்ரா நைட்லி பிடிக்குமா? அவங்க நடித்த படங்களில் எது உங்களுக்கு பிடிக்கும்? பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் எலிசபெத் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.